ஹாய்ங்க. வெல்கம் டூ தமிழ் பொண்ணு வ்ளாகுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட்டு லாங் வீடியோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்னிங் எடுத்த வீடியோ தாங்க இது. ஆடி 3வது வெள்ளிங்க. அன்னைக்கு வந்து நான் என்ன பூஜை பண்ணேன், அதுதாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆ பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து பூஜை வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. ஏற்கனவே நான் ஒரு வேண்டுதல் வச்சு பிரம்ம முகூர்த்த தீபம் ஏத்துனேங்க. அந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறிச்சு. சரி நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நாளைக்கு ஆடி பொறக்க போதுன்னா, அதுக்கு முந்தின நாள் வந்து எனக்கு ஒரு அடிபட்டுருச்சுங்க. ரொம்ப பெரிய அடிபட்டுருச்சு. அந்த காயெல்லாம் ஆறதுக்கே எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 நாள் ஆயிடுச்சுங்க. 20 நாளா பார்த்தீங்கன்னா, நான் பூஜை ரூம்குள்ளேயே வரலங்க. நடக்கவே முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப தான் ஓரளவுக்கு கொஞ்சம் எழுந்து சரி ஏன்னா வரலட்சுமி நோம்புலாம் வருதுல்லங்க. அதனால சரி கொஞ்சம் எல்லாமே கிளீன் பண்ணலான்னு சொல்லி கிளீன் பண்ணேன். நேத்து தான் பார்த்தீங்கன்னா, பூஜை சாமான் தேய்ச்சு வச்சுட்டு போயிட்டு தேய்ச்சு வச்சுட்டேன். காலைல வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டேன். காலையில பார்த்தீங்கன்னா, 4 மணிக்கு எழுந்து பூஜை சாமான்லாம் எடுத்து குளிச்சுட்டு வந்துட்டு, எல்லாமே தீபம் போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வெத்தல தீபம் தாங்க போட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வெத்தல தீபம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. ஆனா ஃபர்ஸ்ட்டு போட்டது பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த தீபம் தாங்க போட்டேன். பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தீபங்க. அதனால ஃபர்ஸ்ட்டு அத போட்டுடலாம்னு சொல்லி அதாங்க போட்டேன். 5 தீபம் வந்து நம்ம ஏத்தனோங்க. 5 தீபம் ஏத்தி நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு தொடர்ந்து ஒரு 21 நாள், 48 நாள் அந்த மாரி தொடர்ந்து பண்ணணுங்க. பிரம்ம முகூர்த்த தீபம் பண்ணி முடிச்சிட்டோன்னே, ஆ காமாட்சி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா, 108 போற்றி படிச்சு, விளக்கேத்தி காமாட்சி அம்மனுக்கு வந்து நான் வந்து எப்பயுமே ஆடி மாசம் எப்பயுமே நான் வந்து காமாட்சி அம்மனுக்கு பூஜை பண்ணுவேன். ஆடி மாசம் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவேங்க. இந்த வாட்டி தாங்க முடியல. ஏன்னா அடிபட்டதுனால முடியல. எப்பயுமே நான் 108 காயின் வச்சிருப்பேங்க. இந்த காயின் பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணுவேன், காமாட்சி அம்மன் பூஜை பண்ணுவேன், அப்புறம் வந்து லக்ஷ்மி பூஜை பண்ணுவேங்க. அதுதான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். இது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நேரா வெத்தல தீபம் தாங்க போட்டேன். வெத்தல தீபம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தீபங்க. எல்லாருமே போடுங்க. நம்ம என்ன வேண்டுறோமோ அது அப்படியே நடக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே போட்டு முடிச்சு, இந்த இப்பதாங்க ஒரு பாசிட்டிவ் இத்தன நாள் வந்து இந்த விளக்குலாம் போடாம பார்த்ததுக்கும், இவ பார்த்ததுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்ததுங்க. நான் நெறைய சாமி கும்பிடுவேங்க. எனக்கு சாமி கும்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அதில எல்லாமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரொம்ப பண்ணுவேங்க. எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நேரா சமைக்க தாங்க வந்துட்டேன். எல்லாமே எப்பயுமேங்க நான் வந்து ம் ம் என்னோட கிச்சன் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுட்டு தாங்க போவேன். இது பார்த்தீங்கன்னா, எங்க பாப்பாக்கு வந்து நேத்து நைட்டு காய்ச்சி வச்ச பால் கொஞ்சம் இருக்கு. இது வந்து அரிசிங்க. அரிசி காலையில எழுந்து ஊற வச்சுட்டு போயிட்டேன், அரிசி. இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாம்பார் தாங்க வைக்கணும். வெள்ளிக்கிழமைல, அதனால பருப்பு ஊற வச்சிருக்கேன். எப்பயுமே எங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளீனா இருக்குங்க. எனக்கு வந்து சுத்தமா இருந்தா தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்குமே. பாருங்க எவ்வளோ சாமான் தொலைக்கி வச்சுட்டு போயிருக்கேன் பாருங்க. இது இப்ப எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு சாப்பாடு செஞ்சு 7 மணிக்குள்ள நான் சாப்பாடு கட்டணுங்க. எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து ஒரு 7:15க்கு வேலைக்கு கிளம்பிடுவாங்க. நான் 7 மணிக்கு சாப்பாட்டு, டிஃபன் எல்லாமே கட்டி வைக்கணுங்க. கட்டி வச்சுட்டா அவங்க எடுத்துட்டு போறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஒரு 7, 7:10க்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வெளிய வந்துருவேங்க. ஓகே இந்த வீடியோ புடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.